நட்சத்திரக்குறி இந்த காலை சூரிய ஒளியில் ஒரு சிறிய அறையில் லியோ உட்கார்ந்திருந்தான். அவனுடைய உலகம் சத்தமில்லாதது, ஆனால் கற்பனை நிறைந்தது. ஒரு சாதாரண பெஞ்சிலும் ஒரு ஸ்கெட்ச் புத்தகமும் லியோவுக்கு போதுமானவை. ஒவ்வொரு கோட்டிலும் அவன் கனவு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்கும். இந்த படம் இன்னும் முழுமையா வரல. இந்த கோடு இங்க வரணும் போல இருக்கு. ஆனா நேரம் ரொம்ப ஆகிடுச்சு. அம்மா கண்டிப்பா இப்போ கூப்பிடுவாங்க. பள்ளிக்கு தாமதமானா டீச்சர் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் சிரிப்பாங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு வரையறது பிடிக்காம இருக்க முடியல. இந்த ஸ்கெட்ச் புத்தகம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? இதுல தான் என் எல்லா எண்ணங்களும் இருக்குது. யாருக்கும் சொல்ல முடியாத விஷயங்களை இதுல தான் வரைகிறேன். ஒரு நாள் எல்லாரும் இதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நட்சத்திரக்குறி ஸ்கெட்ச் புத்தகத்தை மார்போடு சேர்த்துக்கொண்டு லியோ மெதுவாக நடக்கிறான். அவன் கைகளில் இருப்பது ஒரு புத்தகம் மட்டும் இல்லை. அது அவனுடைய உலகம். அவனைச் சுற்றி மற்ற குழந்தைகள் சிரித்துக் கொண்டே பேசுகிறார்கள். யாரோ விளையாட்டு பற்றி, யாரோ தேர்வு பற்றி. லியோ மட்டும் அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு பேச வார்த்தைகள் இல்லை என்பதாலல்ல. அவனுடைய எண்ணங்கள் என்னடா, எப்பவும் வரைவதுதானா? நீ எப்பவும் இதுல தான் கவனம் செலுத்துறாய். இந்த நேரத்தில் விளையாடலாம், பாட்டு கேட்கலாம், ரொம்ப ரசிக்கலாம். ஆனா நீ எப்பவும் சுமார் அந்த ஸ்கெட்ச் புத்தகத்துல தான் இருக்கு. ஒரு படைப்பாற்றல் இருக்கிறவங்க தைரியமானவர்கள். ஒவ்வொரு கோட்டிலும் ஒவ்வொரு வரையிலும் நீங்கள் உங்கள் கதை சொல்லுறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் பயப்படலாம். ஏன் என்றால் புதிய முயற்சி எப்பவும் சிரமம் தரும். ஆனா அதுல சந்தோஷம் இருக்குதே. நீங்கள் செய்யும் முயற்சி ஒவ்வொரு தடவை உங்களை வளர்க்கும். பேசாதீர்கள். உங்களுக்குள் இருந்த கற்பனை வெளிச்சம் போல ஒளிரட்டும். படிக்கும்போதும் வரையும்போதும் முயற்சிக்கும் போது நீங்கள் இது எப்பவும் அதே மாதிரி. யாருக்கும் திறமை இல்லைன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு வேலையும் சிரமம்தான். ஆனா யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க. நான் மட்டும் கடினமாக உழைக்கிறேன். மற்றவர்களுக்கு எப்பவும் சிரமம் தெரியாது. விழிப்புணர்ச்சி இல்லாமல் எல்லாரும் சற்று சுலபமான வேலைகளிலே ஒளிருறாங்க. ஆனா நான் முயற்சி செய்வது, நான் கற்பனை செய்கிறது, அது யாருக்கும் தெரியல. நான் வரையறேன், படிக்கிறேன், ஆனா யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு வரையும் என் கதை நட்சத்திரக்குறி பள்ளி மணி ஒலி சத்தமாக ஒலிக்கிறது. மாணவர்கள் எல்லோரும் வெளியில் ஓடுகிறார்கள், சிரித்து பேசிக்கொண்டு சந்தோஷமாக. ஆனா லியோ தனியாக இருக்கிறான். அவன் ஸ்கெட்ச் புத்தகத்தை அடைச்சு கொண்டு கவனமாக பக்கமாக நடக்கிறான். யாருக்கும் இது பிடிக்காதே என்று அவன் மனசில் மெதுவாக சிந்திக்கிறான். மற்றவர்கள் சப்ளிமான், விளையாட்டு, சாகசம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் லியோவுக்கு அந்த சத்தம் தொலைவில் இருக்கு. அவன் மனசு மட்டும் அந்த புத்தகத்தோட தான் இருக்கிறது. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கோடும் அவனுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது. பள்ளி வளாகம் கூட அவனுக்கு சற்று பெரியதாக தெரிகிறது. ஆனா அவன் உலகம் அந்த ஸ்கெட்ச் புத்தகத்திலே கச்சிதமாக. பார்க் இல் ஒரு பெஞ்சஸ் இல் லியோ உட்கார்ந்திருப்பான். அவன் ஸ்கெட்ச் புத்தகத்தை கையை பிடித்து மெதுவாக வரைகிறான். கோடுகள் ஓடும், கதைகள் உருவாகும், மனசின் எல்லா எண்ணங்களும் அந்த பக்கங்களில் வெளிப்படுகின்றன. சுற்றிலும் பச்சை புல்வெளி, மரங்களின் காயங்கள், சிறிய குரல்கள். ஆனா லியோ அவர்களை கவனிக்கவில்லை. அவன் மனசில் ஓர் தனி உலகம் அந்த ஸ்கெட்ச் புத்தகத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு வரையும் அவனுடைய எண்ணங்களை, கனவுகளை, கற்பனைகளை சொல்லுகிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. அதன் சறுக்கத்தால் சில பக்கங்கள் அசைவாக தூக்கி விடப்படுகின்றன. ஆனால் லியோ கவலைப்படவில்லை. அவன் கையால் அவற்றை பிடித்து புதிய கோடுகளை சேர்க்கிறார். காற்றும் சூழலும் எல்லாம் அவன் கற்பனைக்கு துணைதான். இது ஒரு இது நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கோடுகள் சேர்த்தா நன்றாக இருக்கும். எனக்கு பிடிக்குது இந்த நிறம். இந்த கோடு என் மனசு சொல்லுறது போல இருக்கு. சரி, இதை இங்கே வைத்து வீட்டுக்கு போகலாம். அம்மா பார்த்தா சிறந்தது சொல்லுவாங்க. இந்த சில நிமிடங்களும் என் உலகத்துக்குள் ஒரு பெரிய அனுபவம். ஒவ்வொரு வரையும் என் கனவுகளை லியோ, வீட்டுக்கு போகலாம். லியோ, இன்னும் ஒரு நிமிடம் தான் வரலாம். என்னடா, இன்னும் அங்கே இருக்கிறாயா? வீட்டுக்கு போகணும். அம்மா காத்திருக்கிறேன். நீ வந்தா உணவு சாப்பிடலாம். நட்சத்திரக்குறி மாலை நேரம். பார்க் மெதுவாக அமைதியாகிறது. மரங்களுக்கிடையில் காற்று மென்மையாக வீசுகிறது. அந்த பெஞ்சில் யாரும் கவனிக்காமல் ஒரு ஸ்கெட்ச் புத்தகம் தனியாக இருக்கிறது. அது யாருடையது என்று யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் மாயா அந்த வழியாக நடந்து வருகிறாள். அவளின் பார்வை அந்த புத்தகத்தின் மீது விழுகிறது. ஒரு கணம் தயக்கம், பிறகு ஆர்வம். அவள் அருகில் சென்று மெதுவாக ஸ்கெட்ச் புத்தகத்தை எடுத்து திறக்கிறாள். முதல் பக்கம், அடுத்த பக்கம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு உணர்வு. ஒரு சிறுவனின் அமைதி, அவனுடைய தனிமை, அவனுடைய கனவுகள்.
இவை சாதாரண வரைகள் இல்லை. இவை யாரோ பேச முடியாததை கோடுகளாக சொல்லிய கதைகள். மாயாவின் முகத்தில் ஆச்சரியம் தெரிகிறது. அது கேலியல்ல, அது புரிதலின் ஆச்சரியம். இந்த உலகத்தில் ஒருவராவது இந்த வரைகளை பார்க்க வேண்டியதுதான். லியோ இங்கே இல்லாதபோதும் அவனுடைய கலை பேசுகிறது. அவனுடைய மனம் வெளிப்படுகிறது. நட்சத்திரக்குறி மாயாவின் வீடு. மாலை நேரத்தின் அமைதி. வீட்டுக்குள் மென்மையான ஒளி பரவுகிறது. மாயா மெதுவாக அந்த ஸ்கெட்ச் புத்தகத்தை தன் பெற்றோருக்கு காட்டுகிறாள். அது ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, அது யாரோ ஒருவரின் மனசு. பெற்றோர் அந்த பக்கங்களை புரட்டி பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வரையும் கவனமாக, ஒவ்வொரு கோடிலும் ஒரு உணர்ச்சி. அந்த அமைதியான அறைக்குள் ஒரு உண்மை தெளிவாகிறது. இந்த குழந்தைக்கு திறமை குறையவில்லை, அவனுக்கு தேவை பாராட்டு, நம்பிக்கை, ஒரு வார்த்தை. மாயா இந்த குழந்தைக்கு நல்ல திறமை இருக்கு. சும்மா கிறுக்கல் மாதிரி இல்ல, ஒவ்வொரு வரையிலும் அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயம். அவனுக்கு நம்பிக்கை மட்டும் தான் குறைவு. திறமை இல்லாததாலல்ல, யாரும் அவனை நம்ப வைக்கல. சிரிப்பு, கேலி, அதெல்லாம் அடுத்த நாள் காலை பள்ளியின் வழித்தடம். மாணவர்களின் சத்தம், சிரிப்பு, பேச்சு எல்லாம் கலந்த ஒரு சூழல். அந்த கூட்டத்தின் நடுவில் மாயா ஒரு ஸ்கெட்ச் புத்தகத்தை கைகளில் பிடித்து கொண்டு நிற்கிறாள். அவளின் குரல் சத்தத்தை கடந்து ஒரு கேள்வியாக ஒலிக்கிறது. லியோன்னு பேரு உள்ள யாராவது இருக்கீங்களா? இந்த ஸ்கெட்ச் புத்தகம் யாருடையதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நேத்து பார்க்ல கிடைச்சுது. இதை வரைந்தவர் கண்டிப்பா இங்க இந்த பள்ளியில்தான் படிக்கணும். யாராவது லியோன்னு பெயர் இருந்தா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த புத்தகம் சும்மா இல்லை, இதுல நிறைய உழைப்பு இருக்கு. யாரோ ஒருவன் தன் மனசை அது என்னோடது. நான் நேத்து பார்க்ல வச்சுட்டு வந்துட்டேன் போல. கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சு பயந்துட்டேன். யாராவது பார்த்து சிரிப்பாங்கன்னு தோணிச்சு. அதுக்குள்ள இருக்கிற படங்கள், அவை எல்லாம் நான் யாருக்குமே சொல்லாத விஷயங்கள். பேச தெரியாத நேரத்துல அவையே பேசுது. அதான் நான் எப்பவும் அந்த புத்தகத்தோட தான் இருக்கேன். யாராவது புரிஞ்சுக்குவாங்களா தெரியல, ஆனா வரையுறது நிறுத்த முடியல. அது தான் நான் இருக்கிறதுக்கான காரணம் போல. இதை இழந்துடுவேன்னு நினைச்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்காக நன்றி. நீ வரையறது உண்மையிலேயே அருமை. இது சும்மா அழகா இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இதுல உன்னோட மனசு இருக்குது. ஒவ்வொரு கோட்டிலும் நீ என்ன உணர்றன்னு தெரியுது. அதான் இதை பார்த்தவுடனே நின்று போனேன். சில பேர் சத்தமா உண்மையாவா? நீ சும்மா சமாதானப்படுத்த சொல்லலையே. எப்பவும் யாராவது பார்த்தா சிரிப்பாங்கன்னு தான் நினைச்சேன். இதெல்லாம் குழந்தை வேலைன்னு சொல்லுவாங்கன்னு பயந்தேன். அதான் எங்கேயும் காட்டாம தனியா வரையறது தான் பழக்கம். சில சமயம் நான் தவறா இருக்கேன்னு தோணும். என்னோட கனவுக்கு மதிப்பு இருக்காதோன்னு நினைப்பேன். ஆனா இப்போ நீ இப்படி சொல்றப்போ உள்ளுக்குள்ள ஏதோ மாறுது. அது சந்தோஷமா பயமா தெரியல, ஆனா ஒரே விஷயம் தெரியும், நான் வரையறதை நிறுத்த மாட்டேன். இப்போ மாணவர்களே, இப்போ நீங்க பார்த்தது சும்மா ஒரு படம் இல்ல, ஒரு மனசு பேசுற விதம். லியோ, நீ உன் உணர்ச்சிகளை காகிதத்திலே உயிரோட கொண்டு வந்திருக்க. அதான் உண்மையான கலை. மார்க், ரேங்க், போட்டி அவை எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இப்படி உன்னோட உள்ளுல இருக்கிறதை வெளியில் காட்டுற தைரியம், அது எல்லாருக்கும் வராது. நீங்கள் எல்லாரும் கவனிச்சீங்களா? இந்த வரைகள்ல சந்தோஷமும் இருக்கு, அமைதியும் இருக்கு, ஒரு சிறிய கதை கூட இருக்கு. அதுவே ஒரு கலைஞனின் அடையாளம். லியோ, உன் வரைபடங்களை காட்டுவாயா? நேற்று உன் புத்தகத்தை ஒரு நிமிஷம் பார்த்தேன். அது சும்மா கிறுக்கல் இல்ல, ஒவ்வொரு வரையிலும் நீ என்னோ ஒரு கதையை சொல்லிருக்க. மாணவர்களே, எல்லாரும் கவனமா பாருங்க. இது தான் உணர்ச்சியோட வரையும் கலை. லியோ, நீ தயங்க வேண்டாம். நம்பிக்கையோட பிடி அந்த புத்தக. இது சூப்பரா இருக்கு. நீ இவ்வளவு நல்லா வரையறேன்னு எங்களுக்கே தெரியல. இந்த ஷேடிங் பாரு, ரொம்ப ரியல் ஆக இருக்கு. முகத்துல எக்ஸ்பிரஷன் கூட தெரிகிறது. நீ சும்மா ஸ்லஸ்ல அமைதியா இருப்பேன்னு தான் நினைச்சோம். ஆனா உன்னோட டிராயிங்ஸ் பேசுது. நீ சீரியஸ் பிராக்டிஸ் பண்ணினா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம். நாங்க இது தான் உண்மையான கலை. வெளியே பார்ப்பதற்கான அழகை மட்டும் இல்ல, உள்ளே இருக்கும் உணர்ச்சியை வெளியில் கொண்டு வர்றதுதான் கலை. லியோ, நீ வரையுற இந்த படங்களில் உன்னோட மனசு முழுசா தெரிகிறது. அதான் இதை பார்த்தவுடனே எல்லாரும் அமைதி. மாலையின் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. பார்க்கில் பொன்னிற ஒளி பரவுகிறது. அந்த பெஞ்சில் லியோ அமைதியாக உட்கார்ந்து வரையுகிறான். ஆனா இப்போ அவன் கை நடுக்கமில்லை, அவன் கண்களில் தயக்கம் இல்லை. அவனுக்கு அருகில் மாயா அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள். அவள் எதுவும் சொல்லவில்லை, ஆனா அவளின் இருப்பு போதும்.
ஒரு நண்பன் கொடுக்கும். நீ இல்லையென்றா நான் தைரியம் பெற மாட்டேன். நான் என்னோட டிராயிங்ஸ் யாருக்கும் காட்ட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நினைச்சேன். என்னோட கலைக்கு மதிப்பு இருக்காது போல தோணிச்சு. ஆனா நீ முதல் தடவையா அருமைன்னு சொன்னப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒளி வந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னை நம்ப சொல்லி தள்ளிச்சு. நான் பயந்ததை விட என்னோட கனவு பெரியதுன்னு புரிய வைத்தது. நீ ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் இன்னும் அமைதியா தான் இருப்பேன். இப்போ நான் பேசுறதுக்கு காரணம் நீ தான். வரையறதை நிறுத்தணும்னு நினைச்ச நேரம் இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடந்தாலும் நிறுத்த மாட்டேன். நட்சத்திரக்குறி இரவு நேரம். அறை முழுக்க அமைதி. மேசை விளக்கின் மென்மையான ஒளி மட்டும் லியோவின் மேசையை ஒளிர வைக்கிறது. அவன் முன் ஒரு புதிய புத்தகம். வெறும் அட்டை. ஆனா அவன் மனசில் நிறைய கதைகள். லியோ மெதுவாக பென்சிலை எடுத்துக்கொள்கிறான். இம்முறை அவன் கையில் தயக்கம். இது தான் என் ஆரம்பம். சின்னதாக இருக்கலாம், ஆனா இது என் கனவு. நான் பயந்தேன். என்னோட வரைபடங்களை யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதனால தான் மறைச்சேன். ஆனா இப்போ புரியுது. நான் மறைச்சது என் புத்தகத்தையே இல்ல, என் தைரியத்தையும் தான். ஒரு கோடு வரையும்போது என் கையை விட என் மனசு தான்